அண்ணாமலையா பாஜகவா? திருமாறன் ஜி முக்கிய அறிவிப்பு. தென் தமிழகத்தில் நிகழும் அரசியல் மாற்றம். தமிழக பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை சமீபத்தில் பாஜகவில் இருந்து விலகி தனியாக வி த லீடர் என்கிற புதிய அமைப்பை உருவாக்கியிருக்கிறார். இந்த அமைப்பு அடுத்த சில மாதங்களிலேயே அரசியல் கட்சியாக உருவெடுக்க இருக்கிறது. இந்த நிலையில் பாஜகவின் முக்கிய தலைவர்கள் பலரும் அடுத்தடுத்து பாஜகவில் இருந்து விலகி தங்களை அண்ணாமலையின் புதிய அமைப்பில் இணைத்து வரும் நிலையில் பாஜக கூட்டணியில் இருக்கும் கட்சிகள் என்ன முடிவு செய்ய போகிறது என்கிற பரபரப்பு நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. இந்த நிலையில் திமுக கூட்டணியில் இருந்த காங்கிரஸ் கட்சி திமுக கூட்டணியில் இருந்து விலகி தாவேக பக்கம் சாய்ந்துள்ள நிலையில் அடுத்து திமுக பாஜகவை நோக்கி நகரத் தொடங்கியுள்ளதாகவும் பாஜகவும் திமுகவை நோக்கி நகர்ந்து வருவதாகவும் இதனால் எதிர்காலத்தில் திமுக பாஜக கூட்டணி அமைய வாய்ப்பு மிக பிரகாசமாக உள்ளது என அரசியல் நிபுணர்கள் கணிக்கிறார்கள். மேலும் திமுக பாஜக அமைக்கும் கூட்டணியில் அதிமுக இணைய வாய்ப்புள்ளது என்றும் கூறப்படுகிறது. இப்படியான ஒரு சூழலில் என்டிஏ கூட்டணியில் இருக்கும் முக்கிய கட்சிகளாக பாமக, அமமுக, தென்னிந்திய ஃபார்வர்ட் பிளாக் கட்சியினர் எதிர்கால அரசியல் நலன் கருதி முக்கிய முடிவுகளை எடுக்க இப்போதே ஆயத்தமாகி வருகிறார்கள். அண்ணாமலையுடன் மிக நெருக்கமாக அன்புமணி, டிடிவி தினகரன், திருமாறன் ஜி ஆகியோர் நட்பு பாராட்டி வருகின்றார்கள். குறிப்பாக டிடிவி தினகரன் என்டிஏ கூட்டணிக்குள் வருவதற்கு முக்கிய காரணமாக திகழ்ந்தவர் அண்ணாமலை. இப்படியான சூழலில் திமுகவை நோக்கி பாஜக நகரும்போது அந்த கூட்டணியில் இருந்து விலகி அண்ணாமலை பக்கம் டிடிவி தினகரன் போன்றோர் செல்லவே அதிக வாய்ப்புள்ளது என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த பரபரப்புக்கு மத்தியில் என்டிஏ கூட்டணியில் இடம்பெற்று கடந்த சட்டசபை தேர்தலில் திருப்பத்தூர் தொகுதியில் போட்டியிட்ட திருமாறன் ஜி தற்பொழுது என்ன முடிவெடுக்கப் போகிறார் என தென் தமிழக அரசியலில் விவாத பொருளாக மாறியுள்ளது. பாஜகவுடன் கூட்டணியில் தொடர்வாரா அல்லது பாஜக கூட்டணியில் இருந்து வெளியேறி அண்ணாமலையுடன் கைகோர்க்க இருக்கிறாரா திருமாறன் ஜி என்கிற பரபரப்புக்கு மத்தியில் மதுரையில் உள்ள தனியார் நட்சத்திர விடுதியில் தன்னுடைய கட்சி நிர்வாகிகளை அழைத்து அவசர ஆலோசனையை திருமாறன் ஜி நடத்தியுள்ளார். இதில் எதிர்கால அரசியல் குறித்தும் வர இருக்கும் உள்ளாட்சி தேர்தலை எதிர்கொள்வது குறித்தும் பேசியதாக கூறப்படுகிறது. உள்ளாட்சி தேர்தலில் பாஜகவுடன் கூட்டணி அல்லது கூட்டணியில் இருந்து வெளியேறி தனித்து போட்டி அல்லது அண்ணாமலையுடன் கைகோர்த்து உள்ளாட்சி தேர்தலை சந்திப்பது என்பது குறித்து அடுத்து வரும் நாட்களில் மீண்டும் கட்சி நிர்வாகிகளை அழைத்து பேசி திருமாறன் ஜி முடிவு செய்ய இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்த நிலையில் விரைவில் தங்களுடைய அரசியல் எதிர்காலம் குறித்து திருமாறன் ஜி முக்கிய அறிவிப்பை வெளியிட இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ள நிலையில் டிடிவி தினகரன் மற்றும் திருமாறன் ஜி ஆகிய இருவரின் முடிவு தென் தமிழகத்தின் அரசியலின் திருப்பு முனையாக அமையக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அந்த வகையில் கடந்த 2024 நாடாளுமன்ற தேர்தலில் அண்ணாமலை தலைமையிலான கூட்டணியில் டிடிவி தினகரன் மற்றும் திருமாறன் ஜி ஆகியோர் சந்தித்த தேர்தலில் பல இடங்களில் இந்த கூட்டணி 2ஆம் இடம் பிடித்திருந்தது குறிப்பிடத்தக்கது.